சீசருக்கு கூட அந்த அதெல்லாமே டீட்டெயிலாக அதில் பார்த்தீங்கன்னா தெரியும் பைபிளில். அப்போ இந்த நம்மளுதும் இந்த ஸ்டோரி. இன்னைக்கு வந்து ஹிலாஃபத்து பேசுகிற நிறைய பேருடைய நிலைமை எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, தங்களுடைய அந்த கேரக்டரை சரி பண்ணுறதுல அவங்க வர்றதில்லை. நாட்டில் இவ்வளோ நாள் அப்படியே மலிப்பிட்டு போயிடுவாங்க, பிரச்சனையா அப்படி இப்படின்னு பாலிடிக்ஸ் பேசுவாங்க. அது கிடையாது, இங்கே தான் பிரச்சனை. இந்த மாதிரி ஆட்கள் பேசுறதுனால மௌலானா மௌதூதி இந்த மாதிரியான நல்ல மனிதர்கள் செஞ்ச வேலை வந்து கலங்கப்படுது. ஏன்னா அவங்க முழுசா கட்டுப்படணும்னு சொல்றதுல எதுலையும் கட்டுப்பட வேண்டியதுல வெறும் அரசியல்ல கட்டுப்பட்டா போதும் அப்படின்னு சொல்லி வெறும் கிலாஃபத்தை தூக்கி பிடிக்கிற மாதிரி ஏன் நம்மளை முடிச்சு போடுறாங்க. மௌலானா மௌதூதி இந்த பிரச்சாரம் ஏன் கொச்சைப்படுத்தப்படுதுன்னா இந்த மாதிரி ஆட்கள்னால. இப்போ அந்த மாதிரி குரூப்புகள் வந்து இப்படி இருக்கிறதுனால அதே தான் இந்த ஈசா நபி காலத்துலையும் அந்த மாதிரி ஒரு குரூப் வந்து இருந்தாங்க. அப்போ கடைசியா என்ன ஆயிடுச்சு, அந்த ஊர்ல வந்து அல்லாஹ் என்ன பண்ணா, ஈசா அலைஹிஸ்ஸலாமை எதிர்க்கிறாங்க, அவங்கள இல்லாம அவங்க காலி பண்ணி விட்டுறான் அல்லாஹ். அது வந்த சம்பவம் வந்து அந்த 17ஆவது அத்தியாயத்தில் அந்த 7வது வசனத்தில் இருக்கும்ல. 2வது சந்தர்ப்பம் வந்த போது வேறு பகைவர்களை அவர்கள் மீது சாட்டினோம் அப்படின்னா, அந்த ரோமர்களுக்கு கீழே தான் இவங்க இருந்தாங்க. ஆனா ரோமர்கள் அழிக்கிறதுக்கு படையெல்லாம் அனுப்பாம வச்சிருந்தான். ஈசா நபி இவங்க அந்த சம்பவத்துக்கு அப்புறம் 70 வருஷம் கழிச்சு இவங்க என்ன பண்றாங்க, வந்த மசி வருவார்னு பார்த்தா காணும், வந்த மசியை திருப்பி அனுப்பிட்டாங்க. வருவார்னு பார்த்தா காணும். சரி நாமளே ஆக்ஷன்ல இறங்கலான்னு இறங்குறாங்க. இறங்கணும்னா அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய ஒரு அடி, அதாவது ரோமர்கள் கையில மிகப்பெரிய ஒரு அடி வந்து அல்லாஹ் இவங்களுக்கு கொடுக்குறான். ஒரே நாள்ல 1,33,000 பேர் கொல்லப்படுறாங்க அந்த இடத்துல. ஒரு நாள்ல இவ்வளவு மரணம் அந்த இடத்துல நடக்கப்படுது. அவன் என்ன சொல்றான், ஒரு யூதன் கூட இந்த இடத்துல இருக்கக்கூடாது, இத்தனை நாள் நாங்க போனா போதுன்னு உங்க ஊர்ல வச்சிருந்தா நீங்க வந்து இது மாதிரி வந்து நீங்க இருக்கக்கூடாது, இவ்வளவு பெரிய வேலை நீங்க பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றான், அந்த ஊரவே அழிச்சிடறான். ஊரு சுத்தமா அழிக்கப்படுது. எந்த அளவுக்கு பைபிள்ல வருது, 2 செங்கல் கூட சேர்ந்த மாதிரி இருக்காது. அந்த ஒரு உதாரணமா சொல்றாங்க, அந்த அளவுக்கு அது அழிக்கப்படுது. 150 வருஷம் ஜெருசலம்ங்கிறது அங்க குடியேற்றமே கிடையாது, மனிதர் நடமாட்டமே கிடையாத ஒரு பகுதியா இருக்கு எது, ஜெருசலம். 150 வருஷத்துக்கு அப்புறம் தான் ரோமன் அம்பையரை சார்ந்த ஒருத்தன் வந்து அந்த ஹெட்ரியானுங்கிற அந்த மன்னன் வந்து மறுபடியும் அந்த ஊரை வந்து ரெடி பண்றான். அந்த ஊர் உள்ள மறுபடியும் குடியேற்றத்தை ஏற்படுத்தி அந்த இடத்துல வர்றான். அந்த நேரத்தில் அவன் என்ன பேர் வைக்கிறான்னா, ஜெருசலம்னு பேர் வைக்கல, ஏலியா அப்படிங்கிற ஊரு பேர் வைக்கிறான். அதுதான் ரசூல்லா காலத்துல இருந்த பேர், நடைமுறையில் இருந்த பேர் என்ன அப்போ, ஏலியாங்கிற பேர். அதுக்காகவும் அல்லாஹ் பாருங்க குர்ஆன்ல ஜெருசலம்ங்கிற வார்த்தை பயன்படுத்தல. ஏன்னா பிக்சரா அந்த ஊருக்கு பேர் இல்லை. எவன் கையில போதுதான் அவன் வேற பேரை மாத்திடுவான், அழிச்சிருவான், ஊரே இல்லாம பண்ணிடுவான். அப்போ அல்லாஹ் அதுல பாத்தீங்கன்னா அந்த டைம்ல ஏலியான்னு அந்த ஹதீஸ்ல கூட வரும், அந்த கருப்பு கொடிகளை ஏந்திட்டு போவாங்க, ஈலியாவை நோக்கி அங்க போய் கொடிகளை நட்டு விடுவார்கள் அப்படின்னு இருக்கும். அப்ப ஈலியான்னா என்ன அப்படின்னா இதுதான்.